ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணோம். ஸோ உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே தெரியலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 25 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு செயின்து, ஸ்லிப் நாட்டு, சிங்கிள் க்ரோஷே எல்லா டுட்டோரியல் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போது கையில் யானை ட்விஸ்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷன் எல்லாம் பொசிஷன் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. பொசிஷனில் எடுத்து யானை நம்ம ஒர்க்கிங் யானோவை பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் இந்த யானோவை பண்ண மாட்டோம். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லூப்பில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸும் இது தான், சிங்கிள் க்ரோஷேதும் ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். நம்ம இப்போ யான் ஓவர் பண்ணிட்டோம். நம்ம லூப்பில் செயின் லூப் ஃபஸ்ட் ஸ்டிச் நம்ம எப்பவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹூக்கில் 3 லூப் இருக்கும். ஸோ 3 லூப்பில் இருந்தோம் ஒரே டைமில் இருந்து திருப்பி யான் ஓவர் பண்ணி 3 லூப்பில் இருந்தோம் வெளியே எடுத்துடணும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இப்படி ஃபாலோ பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணுவோம், ஒரு டைம் யான் ஓவர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச்சில் நம்ம செகண்ட் செயினில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப்பில் இருந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ 3 லூப் இருக்குது லூப்பில், 3 லூப்பில் இருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் யானை. ஸோ இது நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதே மாதிரி யானோவும் இன்சர்ட் பண்ணுவோம், புல் பண்ணிவிட்டு 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுத்துடலாம். யானோவை பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப்பில் வெளியே எடுத்துட்டு 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுத்துடலாம். யானோவா இன்சர்ட் புல் through all 3 loops. யானோவா இன்சர்ட் புல் through all 3 loops. இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். திருப்பி யானோவா இன்சர்ட் பண்ணி புல் பண்ணிவிட்டு 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுத்துடணும். நம்ம இதே மாதிரி பண்ணி லாஸ்ட் ஸ்டிச்சில் பார்க்கலாம். ஸோ நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு எப்படி வி ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி பண்ணோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோலையும் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். யானோவா லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம். 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுத்துகிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு போகிறதுக்காக நம்ம 2 செயின் போட்டுடலாம். செயின் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போது இந்த சைட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம அதே மாதிரி யானோவா பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். வி ஸ்டிச்சு தெரியுது மேலேருந்து, அதே மாதிரி வி ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுக்க போகிறோம். யானோவா இன்சர்ட் புல் through all 3 loops. யானோவா இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை ஒர்க்கிங் யானை புல் பண்ணிவிட்டு 3 லூப்பில் இருந்து வெளியே எடுத்துடலாம். யானோவா பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணி 3 லூப்பில் இருந்தும் வெளியே எடுத்துடலாம். நம்ம இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 2 ரோஸ் போட்டிருக்கேன் நான் இதில் சிங்கிள் க்ரோஷேக்கு. இதுலேயும் நான் 2 ரோஸ் போட்டிருக்கேன். சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நம்ம. இது ரெண்டுக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட சிங்கிள் க்ரோஷே சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். ஹாஃப் டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷேயோட டபுள் சைஸாக இருக்கும். இது நம்ம யான் ஓவர் பண்ணி பண்ணுறதுனால சைஸ் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுலேயும். இந்த ரெண்டுலேயுமே நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் யான் ஓவர் பண்ணி பண்ணுறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது. சைஸ் சிங்கிள் க்ரோஷேயோட டபுள் சைஸாக வருது. ஸோ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் அதுக்காக செயின் 25 போட்டிருக்கேன். நம்ம அதே மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். 3rd செயின் ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். சிங்கிள் க்ரோஷேயில் 1 ஸ்டிச்சு, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷேயில் 2 பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுவோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி புல் பண்ணிவிட்டு 3 லூப் இருக்கும். 3 லூப்பு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் 3 லூப்
புல் பண்ணுவோம். டபுள் க்ரோஷேல ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கப்புறம் செகண்ட் திருப்பி 2 லூப்ஸ். yarn over பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம், ஸ்டிச்சில் புல் பண்ணிவிட்டு 3 லூப் இருக்கும். 3 லூப்லேருந்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 2 லூப்லேருந்து எடுத்துருவோம். yarn over, இன்சர்ட் பண்ணுவோம் செயின் ஸ்டிச்சில், புல் பண்ணிவிட்டு 3 லூப்லேருந்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து புல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 லூப்லேருந்து புல் பண்ணிடலாம். yarn over, இன்சர்ட், 2 லூப்லேருந்து புல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 லூப்ஸ் புல் பண்ணிடலாம். yarn over, இன்சர்ட், 2 லூப்லேருந்து புல் பண்ணால் ரிமைனிங் 2 லூப்ஸ் புல் பண்ணிடலாம். ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்டில் பார்க்கலாம். லாஸ்ட் ரோக்கு வந்துட்டோம். அதே மாதிரி yarn over புல் பண்ணிவிட்டு 2 லூப்பாக புல் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ரோவில் ஒர்க் பண்ணதுக்காக நம்ம 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு 1 செயின் போட்டு டர்ன் பண்ணுவோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின்ஸ் போட்டு டர்ன் பண்ணுவோம். ஆனால் டபுள் க்ரோஷேக்கு 3 செயின்ஸ் போட்டு டர்ன் பண்ணுவோம். yarn over பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி புல் பண்ணி 2 லூப்ஸாக புல் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். yarn over பண்ணி இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக புல் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி புல் பண்ணிவிட்டு 2 லூப்பாக நம்ம புல் பண்ணிடலாம். இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக எண்டில் மேக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சு yarn over, insert, pull through 2 loops, pull through remaining 2 loops. இதுதான் நம்ம பண்ண டபுள் க்ரோஷே. இது நம்ம பண்ணது ஹாஃப் டபுள் க்ரோஷே. இது நம்ம பண்ண சிங்கிள் க்ரோஷே. டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷேக்கு டிஃப்ரென்ஸ், சிங்கிள் க்ரோஷேயோட ஹாஃப் டபுள் க்ரோஷே சைஸ் டபுளாக இருக்கும். ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட டபுள் க்ரோஷே சைஸ் வந்து பிகராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 3 ஸ்டிச்சஸ், பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா இல்லையான்னு உங்கள் சஜஷன் கொடுங்க கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.